இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வாரம் தரமான சம்பவம் நடக்க போகுது. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதோட உண்மை காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் ராக் நடந்து முடிஞ்ச ராவில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸும் ஜான் சீனாவும் ஃபேஸ் டு ஃபேஸ் செஞ்சுக்கிட்டாங்க. இதில் வந்து ஜான் சீனா பலவிதமான விஷயத்த சொன்னார். நான் ஏன் இங்கே வந்திருக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்னு. கோடி ரோட்ஸ் சொன்னார், நான் உன்னை என்னோட ஹீரோவா நினைச்சேன் ஜான் சீனா, ஆனா நீ வந்து இப்படி குப்பையா இருப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கல, உன்னை போய் நான் ஹீரோவா நினைச்சுன்ற மாதிரி அசிங்கப்படுத்தி பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நீ வந்து உன்னோட ஷோல உன்னோட உடம்ப உன்னோட ஆத்மா எல்லாத்தையும் நீ வந்து ராக்கிட்ட வித்துட்ட, நீ அடிமை ஆயிட்ட. நான் இப்படி இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ அடிமை ஆயிட்ட, நீ என் கூட மோதுறதுக்கு தகுதியே இல்லைன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம குழந்தை நீ ரொம்ப ஓவரா வாய் பேசுற குழந்தைய, நான் உன்னை ரிசல்மெனியோல சந்திக்கிறேன்ற மாதிரி ஜான் சீனா ஒரு பயங்கரமா ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஜான் சீனா பேசிட்டு கிளம்ப போறாருல, கோலையை எங்க போற, சண்டைக்கு வா, போன வாரமே நான் கூப்பிடல சண்டைக்கு வா, இப்பயாச்சும் சண்டைக்கு வா. ஆடியன்ஸ் தான் ஜான் சீனா ஃபைட் ஜான் சீனா சண்டை போடுன்னு சொல்லுவாங்க. உடனே உள்ள போவார், ஜான் சீனாவை அடிச்சு கோடி ரோட்ஸ் அப்படியே தெறிக்க விட்டுருவாரு. கோடி ரோட்ஸ் அடிச்ச உடனே ஜான் சீனா அடி வாங்கி கிடப்பாரு. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸுக்கு ஜான் சீனாவோட கேப் எடுத்து கோடி ரோட்ஸ் ஜான் சீனா மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிட்டு தூக்கி போட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஜான் சீனா கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு எழுந்திரிச்சு அந்த இடத்த விட்டு கிளம்பி போவாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் தான் இது ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இதுக்கப்புறம் தான் சூடு பிடிக்க போகுது. ஏன்னா ஜான் சீனா அடி வாங்கிட்டாரு. ரிசல்மெனியா ஹைப் ஏற்றுன்றதுக்காக ஜான் சீனா அடி வாங்கினதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் மேலே ரிவெஞ்ச் எடுக்கணும். கோடி ரோட்ஸ் மேலே ரிவெஞ்ச் எடுக்கும்போது அதுவும் சாதாரணமாக ரிவெஞ்சாக இருக்காது. ஹீல் ஜான் சீனான்றதுனால ஜான் சீனா வில்லத்தனம் பண்ணுறதுனால எலிமினேஷன் சேம்பரில் நம்ம பார்த்த மாதிரியே ஒரு சம்பவம் நடக்க போகுது. அந்த சம்பவத்துக்கு ஜான் சீனா சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வர போகிறாரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா ராக். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெசில்மேனியா ஃபியூட் அதிகப்படுத்துறது தான் முதல் காரணம். ரெசில்மேனியா நெருங்கிட்டு இருக்கிறதுனால ராக் வந்து ரொம்ப நாள் ஆகுது, எலிமினேஷன் சேம்பருக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் வரல, அதனால ராக்கை வர வைக்க போறாங்கன்ற மாதிரி ஒரு காரணம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜான் சீனா அடி வாங்கிட்டாரு. ராக்கோட ஆளான ஜான் சீனா அடி வாங்கினதுக்கு ராக் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும். அதுக்காக வந்து ராக் ரிட்டர்ன் வர போறாருன்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரம் நடக்க போற ராவில் ஓரளவுக்கு ராக் கன்ஃபார்ம் இருப்பாருன்னு சொல்ல போறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் ராக்கை மென்ஷன் பண்ணி பேசியிருக்காங்க. ராக்கை உள்ள இழுத்து பேசினதுனால ராக் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ராக் மட்டும் இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, டிராவிஸ் ஸ்காட், அதாவது அந்த ரேப்பர் எப்படி கோடி ரோட்ஸ் எலிமினேஷன் சேம்பர்ல ஸ்லாப் பண்ணாரோ, ஒரு அற விட்டாரோ, அந்த ரேப்பர் ஜான் சீனா, ராக், அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே சேர்ந்து கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த ஸ்டோரி லைன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஸ்டோரி லைன்ஸ் மூலயமா கோடி ரோட்ஸுக்கு அப்படியே ஆடியன்ஸோட சென்டிமெண்ட்டாக ஏற்றுப்பாரு. கோடி ரோட்ஸுக்கு ஃபேன் பேஸ் அதிகரிக்க போகிறாங்க. அதனாலவே இந்த ஸ்டோரி லைனை இன்னும் பயங்கரமாக பில்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் இப்போதைக்கு நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு தகவல் வெளில வந்திருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.